எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது மலபார் ஸ்பெஷல் குஞ்சி கலத்தப்பம். ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க ஒரு ஸ்வீட் டிஷ்ஷு தான் இது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 200 கிராம் அளவுக்கு கைமா ரைஸ் எடுத்துருக்கு. குட்டியாக இருக்கிற ஜீரகசாலா ரைஸ் இருக்குது இல்லைங்களா, பிரியாணிலாம் செய்கிறது, அது 1 கப் அளவுக்கு. இது இல்லை அப்படின்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கிற பச்சை அரிசியை எடுத்துக்கோங்க. கூடவே 200 கிராம் அளவுக்கு பொன்னி அரிசியும் எடுத்துருக்கு. இது ரெண்டுமே நல்லா கழுகிக்கோங்க. ஒரு 2-3 டைம் நல்லா கழுகினதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 to 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் தண்ணி வடிகட்டி எடுத்துட்டு நம்ம இது மிக்சியில் நல்லா அரைச்செடுக்க வேண்டியது இருக்குது. நல்லா ஊறினா தான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுக்க முடியும். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கு. இது இப்போ நான் மிக்சிக்குள்ளே போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்செடுக்க போகிறேன். உங்கள்கிட்ட கிரைண்டர் இருந்தால் கிரைண்டர்லேயே அரைச்சிக்கோங்க. அப்போ தான் பேட்டர் சூடாகாமல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது அரைக்கிறதுக்காக டோட்டலாக 1 கப் அளவுக்கு தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கு. அப்ராக்சிமேட்டாக 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி இருக்கும். ஃபுல்லாக ஊற்றலை, முதல்ல கொஞ்சம் ஊற்றி இதே மாதிரி ஒரு டைம் அரைச்சி எடுத்துருக்கு. இப்போ அந்த அரிசிக்குள்ளே இருக்கிற தண்ணி, நம்ம ஊற்றிருக்கிற தண்ணியில் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்துட்டு மறுபடியும் திக்காக அரைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் பேட்டர் ரெடி பண்ணி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இதில் சில இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கு. சர்க்கரை சேர்த்து தான் குஞ்சி கலத்தப்பம் செய்திடுவேன். ஒயிட் கலரில் இருக்கும், அதனால சர்க்கரையே சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கு. 10 to 15 பெரிய ஏலக்காய் எடுத்துக்கோங்க. தோல் எடுத்ததுக்கப்புறம் அதுவும் மிக்சிக்குள்ளே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாக இருக்கிற அளவில் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு அரைச்சி பாருங்கள். நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால இந்த பேட்டர் மாவு ரொம்ப தண்ணி மாதிரி ஆகி போயிடும். அதனால ஒரு டைம் அரைச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு இதே மாதிரி மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். தொட்டு பார்த்து அதில் தரியே இருக்கக்கூடாது. நல்ல சாஃப்டாக இருக்கிற மாவாக இருக்கணும். மாவு சூடாகக்கூடாது. சூடாயிடுச்சுன்னா நம்ம செய்ய போகிற குஞ்சி கலத்தப்பம் ரொம்ப கட்டியாகி போயிடும். அதனால சூடாகாமல் பார்த்துக்கோங்க. அதனால தான் கிரைண்டர் இருந்தால் கிரைண்டர்லேயே அரைச்சிக்கோங்க. 1 மணி நேரம் மாற்றி வச்சுருக்கு. இதுக்கு ஒரு சைட் டிஷ் இருக்குது. இதுக்கு பண்டம் அப்படின்னு தான் சொல்லிடுவேன். குஞ்சி கலத்தப்பம் பேக்கரியிலெல்லாம் பேக்கெட்டில் வாங்க கிடைக்கும்போது இந்த சைட் டிஷ் வாங்கிறது கிடைக்கிறது இல்லை. நம்ம வீட்டிலெல்லாம் செய்யும்போது தான் இந்த சைட் டிஷ்ஷும் சேர்த்து குஞ்சி கலத்தப்பம் செஞ்செடுக்கிறது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சுக்கோங்க. இல்லை இருந்தாலும் தனியாக சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் அதன் கூட எப்படி செய்கிறேன்னு காமிச்சு தர்றேன். ரொம்ப சிம்பிளாக இருக்குது. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு 1 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வைக்கும்போது ரொம்ப நெய் மாதிரி வேகக்கூடாது. கரெக்டான அளவில் கடலைப்பருப்பு அப்படியே நிற்கணும். ஆனால் கரெக்டான அளவுக்கு வெந்து கிடைக்கணும். அந்த அளவுக்கு வெந்து வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் சூடு பண்ணி 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை அதில் போட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி சர்க்கரை ஃபுல்லாக மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கொதித்து ஒற்றை பதம் வர்ற வரைக்கும் விட்டுக்கோங்க. ஒற்றை பதம் வந்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் அது நான் இதுக்குள்ளே ஆட் பண்ணுறேன். தேங்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காயும் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். அதுவும் இந்த சர்க்கரையோட இந்த பானி அதுக்கான சிறப்பு அதுவும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். கொஞ்சம் ட்ரையாக வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச கடலைப்பருப்பு அது இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஃபுல்லாக அதில் ட்ரை ஆகி கொஞ்சம் திக்காகி வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், பண்டம் ரெடியாக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக பண்ணி எடுக்க முடிஞ்ச ஒன்று தான். குஞ்சி கலத்தப்பம் ரெடி ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து இது கூட தொட்டு ரெண்டுமே சேர்த்து சாப்பிடுவேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற இனிப்பாக இருக்கிற ஒரு சைட் டிஷ் தான் இது. சைட் டிஷ் ரெடியாக இருக்குது, அங்கே இருக்கட்டும். இப்போ நம்ம குஞ்சி கலத்தப்பம் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அடி கட்டியாக இருக்கிற ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இப்போ எடுத்துருக்கிறது இண்டோலியம் உருளி தான் எடுத்திருக்கு. அதில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயில் தான் குஞ்சி கலத்தப்பம் ரெடி பண்ணி எடுத்துருவேன். அதுதான் அதோட டேஸ்ட்டு. 1/2 கப்புனா அப்ராக்சிமேட்டாக 120 ml தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கு.
எண்ணெய் ஒரு மீடியம் சூடாகட்டும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பேட்டர் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப கட்டியாகி போயிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அது பேட்டர் கன்சிஸ்டன்சி கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கரண்டி மாவு ஊற்றி தான் குஞ்சி கலத்தப்பம் ரெடி பண்ணி எடுக்கிறது. கரண்டி அப்படியே ஊற்றிருச்சுன்னா ட்ராப்பாக எண்ணெய்க்குள்ளே விழுந்து அதோட ஷேப் போயிடும். அதனால தண்ணி ஒரு கப்புக்குள்ளே மாற்றிட்டு அப்படி எண்ணெய்க்குள்ளே ஊற்றலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி செஞ்சால் கரெக்டாக கிடைக்கும். எண்ணெய் மீடியம் சூடில் தான் இருக்குது. இதே மாதிரி அந்த மாவு ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. ஊற்றினதுக்கப்புறம் இதோட ஓரம் பாருங்கள். ஓரம் வேக ஆரம்பிச்சிடும். நடுவில் லாஸ்ட்டாக தான் வெந்துடும். ஓரம் வெந்து நடுவில் அப்படியே வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பூனில் அந்த கொதிக்கிற எண்ணெய் அப்படியே நடுவில் தொளிச்சு விட்டுக்கோங்க. அது எதுக்கு அப்படின்னா அந்த நடுவில் இருக்கிற அந்த கலத்தப்பத்தோட அந்த மாவு பொங்கி வந்துடும். பொங்கி உள்ளே இருக்கிற மாவு வெளியே ஒழுகி வந்துடும். அந்த ஒழுகி போயிடுச்சுன்னு அதோட ஷேப் மாறி போயிடும். அப்போ மாதிரி இருக்காது. அதனால கரெக்டான ஷேப்பில் அந்த மாவு அங்கேயே நின்று வேகிறதுக்காக தான் இந்த மாதிரி கொதிக்கிற எண்ணெய் மேலே சீக்கிரம் நம்ம தட்டி விட்டுட்டு இருக்கு. இல்லை இருந்தால் உள்ளே இருக்கிற மாவு ஃபுல்லாக ஒழுகி வெளியே வந்துடும். இதோட ஷேப்பும் மாறி போயிடும். உள்ளே நிறைய எண்ணெயும் இறங்கிடும். இப்போ பாருங்கள், இது கோரம் கோல்டன் கலராக வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம இதை எடுத்துக்கலாம். நல்லா கரெக்டான அளவுக்கு வெந்திருக்கு. இந்த குஞ்சி கலத்தப்பம் ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு எடுக்கும்போது ரொம்ப சாஃப்டாக வரல, கல் மாதிரி தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் நீங்கள் அரைச்சிருக்கிற மாவு நல்லா சூடாக இருந்திருக்கும். இல்லை இருந்தால் அரைக்கிற மாவு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிடைக்காம அதுக்குள்ளே தறி இருந்திருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சுன்னா குஞ்சி கலத்தப்பம் கட்டியாகி போயிடும். அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், குஞ்சி கலத்தப்பம் நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கு. இந்த மாதிரி ஒன்றா ஊற்றி நம்ம ரெடி பண்ணும்போது எண்ணெய் கம்மி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த ஊற்றின எண்ணெயும் சூடானதுக்கு அப்புறம் தான் நம்ம கலத்தப்பம் ரெடி பண்ணி எடுக்கிறது. மாவு ஊற்றும்போது எண்ணெயோட சூடு மீடியம் சூடில் இருக்கணும். அதுக்கப்புறம் தீ கம்மி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் ஃபுல்லாக இதே மாதிரி வேக வச்செடுக்கணும். அப்பம் பொங்கி வரும்போது எண்ணெய் தொளிக்கிறது கொஞ்சம் நிறுத்திடுச்சுன்னா இதே மாதிரி மாவு ஒழுகி வெளியே வந்துடும். அதனால நிறுத்தாமல் இதே மாதிரி சூடு எண்ணெய் மேலே தட்டி விட்டுட்டே இருங்க, மேலே ஃபுல்லாக வேகிற வரைக்கும். அதுக்கப்புறம் கோல்டன் கலராக வர ஆரம்பிக்கும் போது நம்ம இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மலபார் ஸ்பெஷல் குஞ்சி கலத்தப்பம் ரெடி பண்ணி எடுத்துருக்கு. இங்கே முஸ்லீம் ஃபேமிலிஸ்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ் அவங்கள பார்க்குறதுக்காக நம்ம போகும்போது ஸ்பெஷலாக செஞ்சு எடுத்துகிட்டு போகிற ஒரு டிஷ்ஷாக இருக்குது இந்த குஞ்சி கலத்தப்பம். நம்ம எடுத்து வச்ச அந்த குவான்டிட்டியில் 12 குஞ்சி கலத்தப்பம் பண்ணி எடுத்துருக்கு. ஒரு 3 நாள் வரைக்கும், சில டைம் 4 நாள் வரைக்கெல்லாம் இது கெடாமல் இருக்கும். இது குஞ்சி கலத்தப்பம். இது இல்லாமல் தனியாக நம்ம வெல்லம் எல்லாம் சேர்த்து செய்கிற கலத்தப்பம் ரெசிபி இருக்குது. அது நம்ம சேனல் ஆரம்பித்த காலத்துலேயே முதல்ல அப்லோட் பண்ணி இருக்குது. நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா அது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அது வெல்லம் சேர்த்தா செஞ்சுருக்கு. இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.